ஐயா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ம். பெற்றவர்கள் ரொம்ப கவலையா நினைக்கிறது, தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது. ம். தள்ளி போயிட்டே இருக்கு. ம். நெறைய வரன் வருது. ஜாதகம் பார்க்குறாங்க. ம். செட் ஆவலன்றாங்க. ம். இப்படி பார்த்து பார்த்தே 25 வயசுல ஆரம்பிக்கிற திருமண பொருத்தம் 30, 35 ஆனா கூட செட் ஆவலன்னு பல ஜோதிடர்கிட்ட சுத்தி சுத்தி வராங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய தீர்வு கண்டிப்பா. கண்டிப்பா. இது சம்மந்தப்பட்ட நெறைய கேள்விகள் என்கிட்ட வருது. நெறைய கிளையண்ட்டுங்களும் வராங்க. அவங்களுக்கு நான் ரெமெடி குடுத்துருக்கேன். என்ன விஷயம்னா, ஒரு ஜாதகர் தன்னுடைய திருமண வயதுல, இப்போ 25 வயசுக்கு மேல திருமணம் பண்ணலான்னு முடிவு பண்றாங்கன்னு வச்சுக்கங்க பெற்றோர்கள். ஆமா. அப்ப பண்ண உடனே என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, குடும்ப உறுப்பினர்கிட்ட கேட்கறாங்க. இந்த வருஷம் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாமா? பையனுக்கு கல்யாணம் கேட்கறாங்க. ஓகேன்னிடுறாங்க. குடும்ப உறுப்பினர்கள் வரைக்கும் ஓகே பண்ணிடுறாங்க. அப்ப அவங்க உற்றார் உறவினர்கிட்ட அப்படி சொல்லி வைக்கிறாங்க. இந்த வருஷம் பார்க்க ஆரம்பிக்கலான்ட்டு. ஏன்னா, அவங்க கல்யாணத்துக்குலாம் போவாங்க இல்லையா? ஆமா. என்ன பையனுக்கு பார்க்கலையா? பொண்ணுக்கு பார்க்கலையான்னும்போது, நாங்க பார்க்க ஆரம்பிக்க போறோம். அப்படின்னும்போது, சிலர் என்ன சொல்லுவாங்க, எங்க பையன் இருக்கான், எங்க பொண்ணு இருக்கான், அப்படி பேச்சுவார்த்தையில அப்ப ஜாதகங்கள் வரும். உண்மை. அந்த ஜாதகம் எடுத்து நேரா வந்து ஜோசியர்கிட்ட வருவாங்க. ஜோசியர் பார்ப்பாரு. அந்த பொண்ணுக்கோ, பையனுக்கோ இருதாரம் தோஷங்கள் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆஹா. அப்ப திருமண வாழ்க்கையில சில விஷயங்கள் முறிவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் அந்த ஜாதகத்த பார்த்தோம்னா தெரியும். சில தோஷங்கள் இருக்கும். இதெல்லாம் ஜாதகத்துல இருக்கு. இப்ப நீங்க ஒரு பேரண்ட்ன்னா நீங்க வந்தீங்கன்னா, முதல்ல இப்பதாங்க வரோம். என் பையன் ஜாதகம் எடுத்துட்டு வரோம்ன்னா, ஆமா. இப்ப எடுத்த உடனேயே இந்த மாரி இருக்கு சொன்னா, ரொம்ப சஃபர் ஆயிடுவாங்க. ரொம்ப வேதனைப்படுவாங்க. உண்மை. அதனால இந்த பையன் ஜாதகத்துக்கும், அந்த பொண்ணு ஜாதகத்துக்கும் பொருத்தம் வருதான்னு பார்த்தால், பொருத்தம் வரலன்னா, வரன்னு அடிச்ச சொல்லிடுவோம். வரலன்னு சொல்லிடுவீங்க. சொல்லிடுவாங்க. சொல்லுவோம். அப்போ அந்த உற்றார்கிட்ட பேசி வாங்கிட்டு வந்தாங்கல்ல ஜாதகம், ஆமா. அவங்க ரிலேஷன் கிட்ட, இப்ப அவங்க கிட்ட பதில் சொல்லணும். அது ரொம்ப சங்கடமா இருக்கும். ஜாதகம் பொருத்தம் வரலன்ட்டாரு ஜோசியர். அப்படின்ட்டாங்களா? இது 1 ஃபர்ஸ்ட்டே தடை ஏற்படுது. அப்போ எல்லாமே அவங்களுக்கு என்ன ஆகுது? அதுக்கப்புறம் தடை வந்து சிலது ஓகே ஆகி முடிஞ்சிருது. ம். ஓகேவா? அப்போ அந்த ஜாதகர், அந்த திருமணம் செய்யக்கூடிய ஒரு ஜாதகருடைய இனி வருங்கால நிலைப்பாடு எப்படி இருக்குன்றத ஜோதிட ரீதியா அவர் ஆய்வு பண்ணிக்கணும். அதாவது திருமணம் பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த தகவல நான் அவங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும். அதாவது பொருத்தத்துக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க நேரா. ஓகே, ஓகே. பொருத்தத்துக்கு வந்தா நாங்க 2 பேருக்கு பொருத்தம் எப்படி தான் பார்க்க முடியும். அப்ப இந்த ஜாதகரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? இந்த ஜாதகரோட லைஃப் ஸ்டைல் எப்படி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கு வந்து ஆய்வு பண்றதுக்கு டைம் வேணும். கண்டிப்பா. அப்ப முதல்ல தன்னுடைய பையனும், தன்னுடைய மகனுக்கும் வரன் பார்க்கணும்னு ஆரம்பிச்சு, எப்படி உற்றார் உறவினர்கிட்ட கேட்டுட்டு ஆரம்பிக்கிறாங்களோ, அது மாரி ஜோசியர்கிட்ட கன்சல்டன்ட் பண்ணணும். என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலாமா? பண்ணக்கூடிய காலகட்டம் வந்துருச்சா? ஏதாவது தோஷங்கள் இருக்கா? ஏதாவது நிவர்த்தி செய்ய வேண்டுமா? அல்லது அந்த பையனுக்கு வந்து எந்த இடத்துல எந்த திசையில வரன் வரும்? இப்ப ம். குரு பலன் இருக்கா? இந்த குரு பலன்ல முடியுமா? அவனுக்கு தசாபுத்தி எப்படி நடக்கு? அவன் திருமண வாழ்க்கையில எப்படி வெற்றி பெறுவானா? இதுவரைக்கும் எங்களோட வாழ்ந்துட்டான். இதுக்கப்புறம் அவன் மனைவியோட வாழணும். அவனுக்கு எப்படி அந்த யோகங்கள் எப்படி இருக்கு? திருமண யோகம் எப்படி இருக்கு? இதெல்லாம் கேட்கணும். அவங்க திருமண தகவல் மையத்துல பதிவு பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முதல்ல சஜஷன் கேட்கணும். சஜஷன் கேட்டுட்டு தான், அப்போ அதுல சில நெகட்டிவ்ஸ் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அத நாங்க எடுத்து சொல்லுவோம். நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்கய்யா. நாங்க அத கிளியர் பண்ணிட்டு நாங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுர்றோம் சொல்ட்டா, அது ரீசன் நியாயமானது. அப்படி சொன்னாங்கன்னா, அது என்ன விஷயம் நம்ம சொல்றோமோ, அத கேட்டு இவங்க செஞ்சாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஜாதகம் வரும் கைக்கு. நல்ல சொல்லுங்க. ஜாதகம் வராமல், ம். வர ஜாதகம்லாம் தடங்கல் வருது. இல்ல வர ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு அப்படின்னு வந்ததுன்னா, அந்த பையனையோ, அந்த பொண்ணையோ, அவங்க கும்பிடுற குலதெய்வம் அவங்கள காப்பாத்துதுன்னு அர்த்தம். அப்படியா? இவங்க வந்து அத மாத்தி ஃபீல் பண்றாங்க. அமையவே மாட்டுது, அமையவே மாட்டுது, குதிரையே மாட்டுது. அப்ப தள்ளி போச்சுன்னா அவங்க குலதெய்வம் அவங்கள காப்பாத்துது. நல்லது நடக்குதுன்னு ஆமா அர்த்தம். நல்லது நடக்குது. ஆனா அவங்க அததானே தப்பா நினைச்சுன்னு இருக்காங்க. அதுதான் தப்பு. அதுக்கு பரிகாரம் செய்றாங்க. அதுக்கு என்ன இப்ப ஏன் தள்ளி தள்ளி போகுதுன்னு வந்தா தானே அந்த கொஸ்டின் வந்தா தானே இப்ப நான் சொன்ன பாருங்க. முதல்ல ஒரு ஜாதகத்த வந்து ஒரு ஜோசியர்கிட்ட காட்டணும், தெரிஞ்சுக்கணும்னு சொன்னனா இல்லையா? உண்மை. அது எப்ப செய்றாங்க அத? எல்லாம் ஒரு முடிஞ்சு 10, 20 ஜாதகம் வந்து வந்து போனதுக்கு அப்புறம், ம். தடைகள்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம், என்னடா எல்லாம் பேசி கீசி முடிச்சு வைக்கிறோம். நாளைக்கு வராம இருந்தது. திடீர்னு ஃபோன் பண்ணி நாங்க வரலன்றாங்க. அப்ப முதல்ல இத தான் செய்யணும். ஆ இது பேரண்ட்க்கு தெரியணும்னு தான் இப்ப இந்த இந்த மீட்ல உங்களுக்கு நான் சொல்றேன் அத. உண்மை. தயவு செய்து யாராவது குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா, முதல்ல ஜாதகத்த எடுத்து வந்து குடுத்து ஆய்வு பண்ணிடுங்க. அந்த ஆய்வின் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? அவருக்கு வரப்போற கலத்தரக்காரகன் எப்படி நல்லா பலமா, வளமா வருவாங்களா? நல்லா யோகமா வருவாங்களான்னு பார்க்கணும். ம். இதெல்லாம் இருக்கு. இது மட்டும் இல்லாம, ஒரு ஜாதகருக்கு வந்து அவருடைய ஜாதகத்துல அவருக்கு முடக்கு நட்சத்திரம்னு ஒண்ணு. சரி.
அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் கண்டுபிடிச்சிடணும். இப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரம் வச்சுக்கலாம், முடக்கு நட்சத்திரம். அஸ்வினி, மகம், மூலம். இது 3மே ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம். 3மே கேதுவோட நட்சத்திரம். அப்ப முடக்கு நட்சத்திரம்னு வரும்பொழுது, அந்த அஸ்வினி நட்சத்திரம், முடக்கு நட்சத்திரம். அதுக்கு அணுஜென்மம் மகம், அதுக்கு திரிஜென்மம் மூலம். இந்த 3 நட்சத்திரத்துக்கு கொண்டான ஒரு பெண்ணை அந்த மணமகனுக்கு சேர்க்கக்கூடாது. சேர்க்கக்கூடாது. ஆனா நட்சத்திர பொருத்தத்துல 10 பொருத்தத்துல 8 பொருத்தம், 9 பொருத்தம், 10 பொருத்தம் வரை டிக் பண்ணி குடுத்துடலாம். இந்தாங்க பொருத்தம் நல்லா இருக்கு குடுத்துடலாம். ஆனா அந்த பையனுக்கு முடக்கு நட்சத்திரம் எதுன்றது நான் ஆய்வு பண்ணா தான் கண்டுபிடிக்க முடியும். இது ஆய்வுல தான் தெரியும். தெரியும். அப்புறம் அவருக்கு திதி சூன்யாதிபதி எந்த கிரகம் அதை கண்டுபிடிச்சு அந்த கிரகத்தினுடைய வீடு அந்த திதி சூனியம் அவருக்கு ஆக பண்ண 2 வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த 2 வீடு எந்த வீடோ அந்த வீடு சார்ந்த பெண்ணினுடைய ராசி நட்சத்திரம் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பெண்ணை இவரால் டேக் ஓவர் பண்ண முடியாது. அது நல்ல பொண்ணா கூட இருக்கலாம், குணவதியா கூட இருக்கலாம். அந்த பெண்ணோட இவரால விருப்பமா வாழ முடியாது. இதெல்லாம் சில சூட்சுமங்கள் இருக்கு. இதெல்லாம் பார்க்காமல் திருமணம் பொருத்தம் பார்த்து திருமணம் நடந்தும் சில பிரச்சனைகள் இருக்குது. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆமா. நம்மளை சுத்தி கல்யாணம் பொருத்தம் தான் பார்த்தோம், நல்லா இருக்குதான்னாங்க. ஆனா கல்யாணம் பண்ணா அவங்களுக்குள்ள மன கஷ்டம் இருக்கு. ஆமா, பெரிய ஜோசியர் பார்த்தேன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு சூட்சமா சில இதெல்லாம் பார்க்கறது. நட்சத்திர பொருத்தம்ன்றது இப்ப நிறைய ஆப்ல வருது. 30 ரூபா புக் விக்குது. ஒரு நிமிஷத்தில் பொருத்தம் பார்க்கலான்ட்டு. அதுல 7 பொருத்தம், 8 பொருத்தம், 9 பொருத்தம் வரும். அது நீங்களே பார்த்துட்டு ஜோசியர் கிட்ட வரணும். அதுக்கு மெனக்கட்டு ஜோசியர் கிட்ட டைம் எடுத்துன்னு நாளை பார்த்து நட்சத்திரம் பார்த்து ஜோசியர் கிட்ட இடத்துல பார்க்க படான்னு வச்சு ஏன் அது வரணும்? நான் கேட்கிறேன், நானே ஜோசியர் தான். அந்த நட்சத்திர பொருத்தம் உங்களுக்கே ஆப்லயே வருது. அதாவது இவ்வளவு தெளிவா யாரும் சொல்லக்கூடியது இல்லை. ஆமா, அதாவது அந்த ஜாதகத்தில் என்னென்ன டிராபேக் இருக்கு பையனுடைய ஜாதகத்துல, அது முதல்ல நம்ம எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த டிராபேக் உண்டான நட்சத்திரங்களோ அந்த ராசி மண்டலம் உண்டான பெண்ணை நம்ம எடுக்கக்கூடாது முதல்ல முடிவு பண்ணிக்கணும். இது பெற்றோர்கள் அவங்க ஜோதிடர் கிட்ட போகும்போது இத தெளிவா கேட்கணும். உங்க மூலியமா நம்ம சேனல் மூலியமா இது ஒரு மெசேஜா போட்டோம். ஆமா, இது நம்ம சேனல்ல இருக்கும் முதல்ல பயன்படுத்தணும். அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க சொல்லட்டும். மேட்டர் நடனா விதி வலியது. விதி வலியது. என்னுடைய கான்செப்ட் என்னன்னா விதியே மதியால வெல்லலாம்னு என்னுடைய கான்செப்ட். ஆனால் விதி வலிதார். அதை செய்ய விடாம பண்ணு. அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும். நான் கேட்கிற ஃபீஸ் கொடுக்கறதுக்கு இருக்கும், டைம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா விதி என்னன்னா அவங்கள பண்ண விடாது. இவருடைய கர்மா இதுதான். இந்த கர்மா ஏந்தி வந்திருக்கானே, இந்த கர்மா இவன் அனுபவிக்கணும் இல்லையா அப்படின்னு சில தடை தடங்கள் வரதான் செய்யும். அதையும் மீறி நம்ம முயற்சி எடுத்தாதான் நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஆக மொத்தம் தள்ளி போறதுன்றது குலதெய்வம் காப்பாத்துது. அவங்களுடைய குலதெய்வமும் அவங்க இஷ்ட தெய்வமும் அவங்க வணங்குற தெய்வமும் அவங்கள காப்பாத்துது என்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு வரணும். இதை சரியா பயன்படுத்தி சரியான ஜோதிடர்கிட்ட போய் ஆய்வு செய்து அதை பண்ணிக்கணும். இதை நம்ம செய்யறோம், செஞ்சு கொடுக்குறோம். நிறைய பேர் பண்ணித்தரோம். என்னோட ரெகுலர் ஃபாலோவரா இருக்காங்க. அவங்களுடைய சொந்தக்காரர்கள்லாம் சொல்லி அனுப்புறாங்க. எனக்கு சென்னை ஃபுல்லா வராங்க கிளைண்ட், வெளிநாட்டுல இருந்து கூட வராங்க. எல்லாம் கிளைண்ட் கரெக்டா டைம் கொடுத்தா பண்ணுவாங்க. உடனே பார்த்து சொல்றதெல்லாம் நமக்கு கிடையாது. ஆமா, ஆய்வு பண்ணா டைம் கொடுக்கணும். டேரக்டா டைம் கொடுத்துடணும். அதோட ஃபீஸ் நோ சொல்லுவோம், அதை கொடுத்துடணும். அப்புறம் நான் ஆய்வு பண்ணி அந்த ரிப்போர்ட் கொடுக்கும்போது அவங்க வாங்கிட்டு போகணும். ஆமா, இது கிளாஸும் இருக்கு என்கிட்ட. அந்த கிளாஸ் 3 ஹவர்ஸ் கிளாஸ் போகும். ஓகே. அப்ப அதை சொன்னாதான் அந்த பையனுடைய அவங்க பெற்றோர்கள் இதை பத்தி விஷயம் தெரிஞ்சிட்டாங்கன்னா நம்ம பையனுக்கு இந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க சரி பண்ணிடுவாங்க. அவங்களுக்கே பெற்றோர்களுக்கே ஒரு கான்பிடென்ட் வரும். ஆமா, கான்பிடென்ட் வரும். ஏன்னா அவங்க பெற்றோர்கள் இதெல்லாம் சொல்லி தரல, அவங்களுக்கு தெரியல. கண்டிப்பா தெரியாது. அதெல்லாம் ஒருத்தர் இனிமேல் தெரிஞ்சுக்கணும். இப்ப அட்வான்ஸா இருக்கு. இப்ப நிறைய விஷயங்கள் அட்வான்ஸா வந்துட்டு இருக்கு. அதனால இந்த அட்வான்ஸ் ஆராய்ச்சிகள்லாம் நிறைய இருக்கு. அதனால நான் இந்த திருமண பொருத்தம் ஆரம்ப காலத்துல சென்னை ஹைகோர்ட், அதுக்கு பின்னாடி பேக்ல ஒரு டைவர்ஸ் கோர்ட்னு ஒன்று இருக்கும். சரி, அங்க போய் ஆராய்ச்சி பண்ணேன், ரிசர்ச் பண்ணேன். அவங்க போயிட்டு அந்த டைவர்ஸ்க்கு வருவாங்க இல்லையா, அவங்களுடைய மஞ்ச கயிறை காஞ்சி இருக்காது. 2 நாள் தான் இருக்கும் கல்யாணம் ஆகி, 3 நாள் ஆயிருக்கும். அங்க நின்று இருப்பாங்க. சின்ன சின்ன பசங்களா இருக்கும். கல்யாணம் ஆன புது பசங்க, புது தம்பதி இருக்கு. அங்க நிற்பாங்க. கொஞ்சம் நடுத்தர மனங்கள் இருக்காங்க. டைவர்ஸ்க்கு இங்க ரெகுலரா ஒரு 30-40 பேர் பார்க்கலாம் டெய்லியுமே அங்க. அப்ப நான் அவங்க கிட்ட போய் உங்க ஜாதகம் கொடுங்க, நான் ஆராய்ச்சி பண்ண எனக்கு திட்டுவாங்க எல்லாரும். இல்ல எது கேக்குறீங்கன்னு. இல்லம்மா, இந்த மாதிரி டைவர்ஸ்க்கு வந்துட்டீங்களே. ஆமா, நான் ஜோதிடர்மா, அது ஏன் நீங்க இப்படி வந்தீங்கன்னு ஆராய்ச்சி பண்ணணும்னு கேட்பேன். போங்க, உங்க ஜோசியர் உங்களை மாதிரி ஜோசியர் தான் ஒருத்தர் சொன்னாரு, 9 பொருத்தம் இருக்கு, 10 பொருத்தம் இருக்கு, கட்டுங்கன்னாரு, நீங்க நாங்க இங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வேதனைப்பட்டாங்க பெரிய பெற்றோர்கள். என்ன ரொம்ப அந்த அளவுக்கு திட்டினாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லம்மா, இந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்க கூடாதுன்னு உங்ககிட்ட கேட்கறேன்.
எனக்கு ஜாதகம் கூட வேணாம், டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் கொடுங்க. ம். ஆனா இன்னைக்கு நிறைய டேட்டாஸ் கிடைக்குது. அப்போ எனக்கு கிடைக்கல. அப்போ வந்து அங்க போனா தான் கிடைச்சது. இப்போ நீங்க ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டீங்க. ஆமா. இப்ப நிறைய என்கிட்ட வந்து இப்ப நான் வந்து மேட்ரிமோனி ஒண்ணு நடத்துறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்கறதுனால, அது ஒரு தனி டீம் செட்டப் பண்ணி தங்க மயில் மேட்ரிமோனி ஒண்ணு நடத்துறேன். அதுல வந்து நிறைய இந்த டைவர்ஸ் ஆனஸ் எல்லாம் வருது. அது மறுமணம் இதெல்லாம் பண்ணும்போது அப்ப அந்த ஜாதகம் எல்லாம் வருது இல்லையா? அதெல்லாம் என்கிட்ட காட்டுறாங்க. மேல இருக்க என்னுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து என்கிட்ட காட்டுவாங்க. அப்ப அந்த டைவர்ஸ் ஆன இது பார்த்தா, அந்த பேட்டர்ன பார்த்தா கரெக்ட்டா இருக்கும். என்னுடைய ரூல்ல ஃபாலோவர்ஸ் கரெக்ட்டா இருக்கும். அப்ப இவங்களுக்கு இருதாரம் தோஷம் கண்டிப்பா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள பார்த்திருக்கேன். மறுமண ஜாதகர்கள். அப்ப மேட்ரிமோனி நடத்துறதுனால அது ஒரு பெனிஃபிட் எனக்கு. நிறைய ஜாதகங்கள் அதன் மூலியமாவும் ஆய்வுகள் வருது. அந்த சேவையும் நீங்க அந்த சேவையும் செய்றேன். தங்கமயில் மேட்ரிமோனி செய்றேன். அனைத்து ஜாதியர்களுக்கும், அனைத்து இனத்தவர்களுக்கும் திருமண பொருத்தம் பார்த்து தனி செட்டப் தங்கமயில் மேட்ரிமோனி வச்சிருக்கேன். அது போயிட்டு இருக்கு. அது டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு தேவைன்னா கூட அந்த மேட்ரிமோனி கூட தேவையான்றவங்க பதிவு செஞ்சுட்டு அத முடிச்சுக்கலாம். இது வந்து டைரக்ட்டா வந்து பண்ணி குடுப்பாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களா இருக்காங்க. அவங்க மூலியமா தான் அத வச்சு பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாரி நெறைய ஜாதகங்கள் இப்ப நெறைய நமக்கு கிடைக்குது. முன்ன எனக்கு கிடைக்காத காலகட்டத்துல நான் அங்க போய் பண்ணிட்டு இருந்தேன். ரிசர்ச் பண்ணேன். அதனால அப்போ பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்க கல்யாணம் பண்ணி இங்க வந்து நிக்கிறாங்கன்னா, அந்த முடக்க நட்சத்திரம் மாட்டிட்டு இருக்காங்க. அத உணரல அவங்க. அது தெரியல. அந்த கான்செப்ட் தெரியல. தெரியும். சில ஜோதிடர்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியாது. அது திதி சூனியம்னு ஒண்ணு இருக்கும். சரி. அந்த திதி சூனிய ராசிய வந்து இந்த பையன் கட்டியிருப்பாரு. அந்த பொண்ணு அவரால டேக் ஓவர் பண்ண முடியாது. பொண்ணுக்கும் அந்த மாரி இருக்கும். அந்த பையன கட்டியிருப்பான். அந்த பையன இந்த பொண்ணு டேக் ஓவர் பண்ண முடியாது. இதெல்லாம் சூட்சமாக இருக்கு. அதே மாரி யோகம்னு ஒண்ணு இருக்கு. யோக பொருத்தம்னு ஒண்ணு இருக்கு. திருமண யோகம்ன்ட்டு. அதாவது யோகம்ன்றது வேற. யோகம் பஞ்சாங்கத்துல திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம் சொல்றோம். அந்த யோகம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த யோகம் யோகத்தை யோகமா பொருத்தமா சேர்க்கணும். அப்ப யோக பொருத்தம்ன்றது நட்சத்திர பொருத்தம் ஒண்ணு, ஆமா. திதி பொருத்தம் ஒண்ணு, யோக பொருத்தம்னு ஒண்ணு இருக்கு. அதையும் பார்த்து பண்ணணும். அப்பதான் அவங்க நீடிச்சு பயணிக்க முடியும். ஆமா. திருமணம் இந்த ரிசர்ச் குடுத்துட்டு, இப்போ என் பையன் எப்படி இருப்பான்? என்ன பொசிஷன்ல இருப்பான்? எப்படி இருப்பான்னு கேட்டா நான் கரெக்ட்டா சொல்லுவேன். இத முடிச்சதுக்கு அப்புறம். ஆமா. இந்த தசாபுத்தி நடக்கு. இந்த தசாபுத்தியில அவனுக்கு திருமணம் ஆயிடும். இந்த தசாபுத்தியில அவனுக்கு குழந்தை பிறந்துரும். இந்த தசாபுத்தியில இன்னொரு குழந்தை பெத்துருவான். இந்த தசாபுத்தியில இந்த குழந்தை பிறக்கணும் கூட சொல்லலாம். இத பெற்றோர்கள் பயன்படுத்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்லது தானே. அவங்களுக்கு ஆத்ம திருப்தியா இருக்கும், சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். தைரியமா இறங்கி கல்யாண வேலைய சூப்பரா பார்ப்பாங்க. அவங்களுக்கும் தெரியும். இந்த டைம்ல தான் நம்மளுக்கு பையனுக்கு ஆவன்னா, அந்த டைம்ல மும்மரமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா. இது ஒரு நல்ல பயனுள்ள நிகழ்ச்சி தான் ஐயா. இந்த ஆராய்ச்சிய நடத்தி நீங்க நிறைய பேருக்கு சொல்லி அவங்களும் பயனடைஞ்சிருக்காங்க. திரு வெற்றிபாலன் ஐயா அவர்கள் திருமண தடை ஏற்படுவதற்கு காரணங்களும் அதற்குண்டான தீர்வையும் அழகாக தெரிவித்தார். நேயர்கள் அவரை பயன்படுத்திக் கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தீர்வுகளும் பரிகாரங்களும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம்.